أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஈமான் ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று ஒருபோதும் நீங்கள் சொல்லாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று நாம் கேட்க இருக்கின்ற தலைப்பு அன்சாரி சஹாபாக்களின் தியாக வரலாறு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளும். இன்ஷா அல்லாஹ். மதீனாவாசிகள் இந்த இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தின் உயர்வுக்காக, இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக என்னென்ன தியாகங்கள் எல்லாம் செய்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த குறுகிய வேளையிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக சகோதரர்களே, நாம் எல்லாம் சொல்லக்கூடிய ஈமான், ஈமான் என்றால் என்ன, அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்த்துவிட்டு தலைப்புக்குள் செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஈமான் வெறும் வார்த்தை மட்டுமல்ல சகோதரர்களே, அது நம்முடைய செயலில் வெளிப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஈமான் என்பது அலங்காரமோ வெறும் வெற்று வார்த்தையோ அல்ல, அது நம்முடைய செயலில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி காமித்தார்கள். அந்த செயல் சில போது தியாகங்களாக இருக்கலாம். அந்த தியாகங்களுக்காக பொதுவாக நமக்கு ஒரு குறிக்கோள் என்பது உயர்வாக இருக்க வேண்டும். அந்த தியாகத்தை அடைந்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய அந்த குறிக்கோள் உயர்வாகவே என்ன செய்ய என்றால் இருக்க வேண்டும். அதை அடைவதற்குண்டான இலக்கு அதுவும் உயர்வானதாகவே இருக்க வேண்டும். அதை அடைவதற்குண்டான அந்த வழிமுறையும் உயர்வானதாகவே இருக்க வேண்டும். அரபியில் சொல்வார்கள், இன்னல் ஜன்னத லஹாலியா, சோனம் என்பது விலை மதிக்க முடியாத ஒன்று, விலை உயர்ந்த ஒன்று. எனவே விலை மதிக்க முடியாத அந்த விலை உயர்ந்த அந்த சோனத்திற்காக நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், அதற்காக நாம் மேற்கொள்கின்ற அந்த இலக்குகளும், நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகளும், நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த உயர்வுகளும் அனைத்துமே என்னவாக இருக்க வேண்டும் சொன்னால் உயர்வானதாகவே இருக்க வேண்டும். சொர்க்கமாகிய அங்கு நமக்கு ஓய்வு தேவை என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் ஓய்வை தியாகம் செய்ய வேண்டும். அங்கு நமக்கு செழிப்பு வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் செழிப்பை தியாகம் செய்ய வேண்டும். அங்கு நமக்கு நியமத்துக்கள், அருள்கொடைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இங்கு அதிகப்படியான அருள்கொடைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நாம் தியாகம் செய்தே ஆக வேண்டும். சொல்வது இங்கு ஹராம் வழிகளில் ஈடுபட்டால் அங்கு ஹலாலாக இருக்கக்கூடியது எதுவுமே நமக்கு கிடைக்காது. எனவே ஈமான் என்பது வெறும் வெற்று வார்த்தை அல்ல. அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஈமானை குறித்து. ஒருவர் ஈமான் கொண்டு விட்டால் வெறுமனை விட்டு விடுவார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். மூமின்கள் என்ன நினைக்கின்றார்கள், மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று வெறும் வெற்று வார்த்தையால் சொல்லிவிட்டால் அவர்களை நாம் சும்மா விட்டு விடுவோமா என்று கட்டுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். ஈமான் கொண்டோம் என்று ஒருவர் சொல்லிவிட்டால் எந்த விதமான சோதனைகளுக்கும் தயாராகாமல், எந்த விதமான தியாகத்திற்கும் அவர் முகம் கொடுக்காமல் வெறுமனே அவர் இருந்தால் எப்படி சத்தியத்தை தெரிந்து கொள்வது, எப்படி அசத்தியத்தை தெரிந்து கொள்வது, எப்படி உண்மையாளரை தெரிந்து கொள்வது, எப்படி பொய்யரை தெரிந்து கொள்வது, எப்படி உண்மை முஸ்லிமை தெரிந்து கொள்வது, எப்படி முனாஃபிக்களை தெரிந்து கொள்வது? தியாகங்கள் இல்லாமல் இது எதுவுமே இல்லை சகோதரர். எனவேதான் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்வதன் மூலமாக மட்டுமே அவர்கள் வெறுமனே விட்டு விடுவார்கள் என்று கருதி கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். நிச்சயமாக கிடையாது. பல தியாகங்கள் செய்ய வேண்டும். உங்கள் உண்மையை நீங்கள் நிரூபிப்பதற்காக. நீங்கள் ஈமான் கொண்டோம் என்று வெற்று வார்த்தையால் சொன்னால் அல்லாஹ் தஆலா விடப்போவதில்லை. நிச்சயமாக நாம் பல தியாகங்களை செய்தே ஆக வேண்டும். எதற்கு என்று சொன்னால் நாம் உண்மையாளர் என்று நிரூபிப்பதற்காக என்று
அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான் சகோதரர்களே. எனவே நாம் பல கஷ்டங்களுக்கு என்ன செய்ய முடிந்தால் முகம் கொடுத்தாக வேண்டும். உண்மையான முஸ்லிம் தான் என்று நாம் நம்மை நிரூபிப்பதற்காக அல்லாஹ். சகோதரனே, சொர்க்கம் என்பது மிகவும் உயர்ந்தது இல்லையா? சோ அதை அடைந்து கொள்ள மதினத்து அன்சாரி நபி தோழர்கள் அதற்கு போட்டியாக தனது சொந்த மகனே வந்தாலுமே அதை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அன்சாரி தோழர்கள் இல்லையா? சோ அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள் எப்பவுமே மிகவும் ஆச்சரியமாகவும் பல தியாகங்கள் உடையதாகத்தான் இருந்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை குறித்து உள்ள சில சஹாபாக்களை தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக அப்துல்லா இப்னு ஹிராம் என்ற முதியருடைய ஒரு வாழ்வை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்துல்லா இப்னு ஹிராம் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்சாரி தோழர். அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் ஒரு ஆச்சரியம் மிக்கதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மதீனாவை சார்ந்தவர். ஜாபிர் ரலியல்லாஹு என்ற ஒரு மகன் அவருக்கு இருந்தார். 9 பெண் குழந்தைகள் அவர்கள். அந்த 9 பெண் குழந்தைகளும் ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் ஒரே ஒரு ஆண் குழந்தை அவர்களுக்கு, அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்களுக்கு. இந்த நிலையில் அவர்களுக்கு கடன் தொல்லைகள், கஷ்டங்கள் என்று ஏராளமான குடும்பத்தில் அவர்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய குடும்பத்தில் இருந்தது. இந்த கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே. ஆனால் இவை அனைத்தும் இருந்தும் இஸ்லாத்திற்காக அவர் தியாகம் செய்வதிலிருந்து சற்றும் பின்வாங்க அவர் செய்யவே இல்லை. பதர் போர் நடக்கக்கூடிய அந்த சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிப்பு வருகின்றது பதர் போருக்காக. அப்பொழுது இந்த அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள் தயாராகின்றார்கள் பதர் போர் செல்வதற்காக. அப்போது அவருடைய மகன் ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வயது பூர்த்தியாகாத நிலையில் இருக்கின்றார். ஒரு 16 18 வயதை அடைந்திருப்பார். ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தையிடம் சொல்கின்றார், நான் போருக்கு செல்கின்றேன், நீங்கள் வீட்டில் இருங்கள் என்று சொல்லி காட்டுகின்றார். அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள் சொல்கின்றார்கள், இல்லை, இன்னும் நீ வயதை அடையவில்லை, அதனால் நான் செல்கின்றேன் என்று பதர் போருக்கு அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள் செல்கின்றார். பதர் போருக்காக அவர் போரில் கலந்து கொள்கின்றார், திருப்பி வந்து விடுகின்றார். 2 வருடங்களுக்கு பின்னால் உஹது போர் வருகின்றது. இப்போது ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் வயது பூர்த்தி அடைந்து விட்டார்கள், 20 வயதை அடைந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு வருகின்றது, ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவர் யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்போது ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் ஓடி வருகின்றார்கள் தந்தையிடம், நான் வயது பூர்த்தியாகிவிட்டேன், நான் போருக்கு செல்கின்றேன் என்று தந்தையிடம் அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்களுடன் சொல்கின்றார். தந்தை சொல்கின்றார்கள், இல்லை, நீ வயதில் பூர்த்தியாக இருந்தாலுமே நீ ஒரு சிறியவன், உன்னால் போரில் எல்லாம் கலந்து கொள்ள முடியாது என்று தந்தை தடுக்கின்றார், மறுக்கின்றார். ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் விட்டு விடுவதாக இல்லை, அவரும் போரில் கலந்து கொள்வேன் என்று தீவிரமாக உறுதியோடு இருக்கின்றார். 2 பேருக்கும் இடையே போராட்டம், போட்டி நடக்கின்றது, யார் கலந்து கொள்வது என்பதை. பின்னர் இருவரும் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள், 2 பேருடைய பெயர்களையுமே நாம் என்ன செய்து கொள்வோம், ஒரு சீட்டில் குலுக்கி போட்டுவிட்டு அதில் யாருடைய பெயர் வருகின்றதோ அவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று அவர்கள் இருவருமே ஒரு சமாதான முயற்சிக்கு வருகின்றார்கள். அந்த சீட்டை ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகின்றார்கள். 2 பேருடைய பெயரும் அதில் எழுதப்படுகின்றது, சீட்டு குலுக்கப்பட்டு போடப்படுகின்றது. ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் சீட்டை எடுக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அதில் தந்தையோட பேர் அப்துல்லா இப்னு ஹிராம் அவருடைய பேர். அந்த சீட்டை பார்த்து அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள் சிரிக்கின்றார்கள், மகன் ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் அழுகின்றார். ஏன் என்று சொன்னால், தனக்கு போரில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று மனம் வருந்தி அழுகின்றார்கள். ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் அழுகின்றார்கள். தந்தை சிரிக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால், தனக்கு போரில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டது என்பதை நினைத்து தந்தை சிரிக்கின்றார்கள். இல்லையா? சோ தந்தை போருக்கு செல்வதற்காக அதனுடைய ஆயத்த ஆடைகளை எல்லாம் அவர்கள் அணிந்து கொண்டு இருக்கின்றார். மகன் இன்னும் அழுகை விட்டப்பாடில்லை, அழுது கொண்டேதான் இருக்கின்றார்கள் ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த வேளையிலே அப்துல்லா இப்னு ஹிராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனை பார்த்து சில விஷயங்களை சொல்கின்றார்கள். இல்லையா? அருமை மகனே, நீங்கள் அழுங்கள் இல்லது அழாதிருங்கள், நான் சொர்க்கம் செல்ல போகின்றேன்.
அவர்களுடைய வார்த்தை மகனை பார்த்து, நான் சொர்க்கம் செல்ல போகின்றேன், சொர்க்கத்தை தவிர வேறு எதுவாக இதற்கு இருந்திருந்தால் நான் உமக்கு இதை நான் விட்டு தந்திருப்பேன் என்று அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள் தன் மகனிடம் இதை குறிப்பிட்டு காட்டுகிறார். சோதனை, அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை உனக்கு கூட நான் விட்டு தர முடியாது என்று தந்தை அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள் ரொம்ப தெளிவாக அந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். சோ இந்த போரில் நான் ஷஹீதாக போகின்றேன், எனக்கு உறுதிபட தெரிந்து விட்டது, நான் போருக்கு சென்று ஷஹீத் ஆவேன் என்று மகனிடம் உறுதியாக சொல்கின்றார்கள் அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள். பாருங்கள், சொர்க்கத்துக்காக மகனுக்கு கூட அதை விட்டு தர முடியாது என்று தந்தையே சொல்லி காட்டுகின்றார்கள். சொர்க்கத்தை அந்த அளவுக்கு அவர்கள் நேசிக்கின்றார்கள், அந்த அளவுக்கு தியாகம் செய்வதற்கு முன்வந்து விட்டார். இருந்தாலும் அவர் ஒரு புதியவர். சோ இவருடைய தியாகத்தை தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்கள். அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள் தன்னுடைய கவச ஆடைகளை அணிந்து கொண்டு அணிய தன்னுடைய மகனுக்கு சில உபதேசங்களை செய்திருக்கிறார். என்ன சொல்கின்றார் என்றால், இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நான் நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்கள் என்றால் அது நீந்தான் எனது மகனே என்பதை சொல்கிறார். இரண்டாவது சொல்கின்றார்கள், உமக்கு நான் வசீது செய்கின்றேன், உபதேசம் செய்கின்றேன், 9 சகோதரிகளை குறித்து உமக்கு நான் உபதேசம் செய்கின்றேன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். பின்னர் தன்னிடம் இருக்கின்ற கடனையும் அவரிடம் சொல்லி உபதேசம் செய்துவிட்டு போருக்கு சென்று விடுகின்றார்கள். போருக்கு சென்று அங்கு ஷஹீதும் ஆகிவிடுகின்றார்கள் அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள். இந்த செய்தி மகன் ஜாபர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. மகன் ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் போர்க்களத்துக்கு ஓடோடி வந்து தந்தையை பார்க்கின்றார். அது பார்க்க முடியாத ஒரு துயரமான ஒரு காட்சி. எதிரிகள் அவரை 2 துண்டாக வெட்டி இரத்த வெள்ளத்தில் அவருக்கு 2 துண்டாக கிடக்கின்றார்கள் அப்துல்லா இப்னு ஹிராம். அதை பார்த்ததும் மகனாகிய ஜாபர் அவர்களுக்கு கண்ணீரை அடக்க முடியவில்லை, அழுது கொண்டே இருக்கின்றார். அந்த காட்சியை பார்க்க முடியாத ஒரு கொடூரமான காட்சியை பார்க்க முடியாத நிலையில் தன்னுடைய 2 கைகளையும் கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள் ஜாபர் அவர்கள் அந்த போர்க்களத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டி வைக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு வருகின்றார்கள். இந்த காட்சியை பார்க்கின்றார்கள். தந்தை மகன் அழுது கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜாபர் அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மகனே, நீர் அழுகின்றீர்கள், ஆனால் உமக்கு ஒரு விஷயத்தை நாம் சொல்லட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபர் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள். வானத்தில் இருந்து அடுக்கடுக்காக வானவர்கள் தங்கள் இறக்கைகளால் உமது தந்தையை மறைத்து அழகாக அவர்களுக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற சுப செய்தியை ஜாபர் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எடுத்துக் கொள்கின்றார். இருந்தும் ஜாபர் அவர்களால் அழுகையை அடக்கிக் கொள்ள முடியவில்லை, அழுது கொண்டே இருக்கின்றார். இந்த செய்தியை சொன்ன பிறகும் கூட அவர் சொல்கின்றார், யா ரசூலுல்லாஹ், எனது தந்தையை பாருங்கள் எவ்வாறு வெட்டுப்பட்டு கிடக்கின்றார் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார், மீண்டும் சொல்கின்றார்கள், நான் உனக்கு மீண்டும் ஒரு சுப செய்தியை சொல்கின்றேன், கேள் என்று சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், என்ன செய்தி யா ரசூலுல்லாஹ் என்று ஜாபர் கேட்கின்றார்கள். என் தந்தை இப்பொழுது இல்லை, நான் ஒரு அனாதை, எனக்கு 9 சகோதரர்கள், கடந்துள்ளைகள் எல்லாம் இருக்கின்றது, இதை விட நீங்க என்ன சுப செய்தி எனக்கு சொல்ல போகின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜாபர் அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா ஜாபிரே, அல்லாஹ் தஆலா இதுவரை யாரிடத்துவலாவது பேசியிருப்பான் என்று சொன்னால் அது ஒரு திரைக்கு பின்னால் இருந்து தான் பேசியிருக்கின்றான். ஆனால் முதல் முறையாக அல்லாஹ் தஆலா எந்தவித திரையும் இல்லாமல் உன்னை தந்தையிடம் பேசிக் கொண்டிருக்கின்றான். சுப செய்தியை அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபர் அவர்களுக்கு அங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அந்த இடத்திலே அந்த போர்க்களத்திலே மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், ஜாபர் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவும் அந்த அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த உரையாடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே விவரித்து காட்டுகின்றார்கள். அங்கே என்ன நடக்குது என்று சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள் கேட்கின்றானா, யா ஹிராமே, உமக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்கின்றார். அதற்கு அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள் சொன்னார்களாம், யா அல்லாஹ், நான் மீண்டும் இந்த உலகில் பிறந்து, நான் மீண்டும் உனக்காக நான் தியாகம் செய்து, நான் மீண்டும்
ஷஹீதாக வேண்டும் என்று அந்த ஒரு ஆசை அந்த இடத்திலே அல்லாஹ் தாலாவிடம் அப்துல்லா இப்னு ஹிராம் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு தா என்று அல்லாஹ் தாலாவிடம் அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள் கேட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அல்லாஹ் தாலா சொன்னான், இல்லை, ஒரு முறை இந்த பூமியில் இருந்து உயிர் நீத்தவர் திரும்ப அனுப்பப்பட மாட்டார் என்பது எனது எழுதப்படாத ஒரு நியதி, அது விதியாக இருக்கின்றது, வேறு எதையாவது கேள் என்று அல்லாஹ் தாலா அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள் கேட்டார்கள். உடனே அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள் அல்லாஹ் தாலாவிடம் கேட்டார்கள், அப்படி என்றால் எனக்கு நீ எவ்வளவு வாக்கியத்தை தந்திருக்கின்றாய் என்றாவது இந்த மக்களுக்கு நீ அறிவித்துக் கொடு என்று அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். அப்போது இறங்கிய அந்த வசனம் தான் சகோதரர் இப்போது ஓதி கேட்டிய சூரா ஆல் இம்ரானுடைய 169வது வசனம் இல்லையா? அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று ஒருபோதும் நீங்கள் சொல்லாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயிரோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் அருள் பெற்றவர்களாகவும் அருள்வளம் பெற்றவர்களாகவும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் தாலா சொல்லி அந்த வசனத்தை அல்லாஹ் தாலா இறக்கின்றான். சூரா 6 இம்ரானுடைய 169வது வசனத்தை அப்துல்லா இப்னு ஹிராம் அவர்கள் கேட்டதற்காக இல்லையா? சோதனை இஸ்லாத்திற்காக உழைப்பது, இஸ்லாத்திற்காக தியாகம் செய்வது, இஸ்லாத்திற்காக பாடுபடுவது, இஸ்லாத்திற்காக பல இன்னல்களை ஏற்றுக்கொள்வதற்கு இவருடைய வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய ஒரு பாடம். அவர் மிகவும் ஏழ்மையில் இருந்தால் ஏழ்மைக்கு இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழ்மை வறுமை இல்லாமலும் ஒருபோதும் இவையெல்லாம் ஒருபோதும் தியாகத்துக்கு தடையாக இருக்காது என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 9 பெண் பிள்ளைகள், கடன் கஷ்டங்கள், வேறு பல இன்னல்கள், சிக்கல்கள், முதுமை எல்லாம் இருந்தும் அவர் போருக்கு சென்றார் என்று சொன்னால் சொர்க்கம் அவருக்கு வேண்டும் என்பதற்காக தான் ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு லட்சியம் அவருக்கு அப்துல்லா இப்னு ஹிராம் அவருக்கு இருந்ததாக இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்பட்டிருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொர்க்கத்தை குறித்து குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், எனது அல்லாஹ் கூறுவதாக, எனது நல்ல அடியார்களுக்காக நான் எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த ஒரு உள்ளமும் சிந்தித்து பார்த்திராத அந்த சொர்க்கத்தை நான் என்னுடைய நல்ல அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கும் என்ன செய்தார்கள், உள்ளத்தில் ஊட்டி வளர்த்தார் சொர்க்கத்தை குறித்து உள்ளார். அப்போ சொர்க்கம் படைத்ததற்கு உண்டான ஒரு நோக்கம் நல்லோருக்கு தான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்று இங்கே நமக்கு தெளிவாக என்னவாக இருந்தால் தெளிவாக தெரிகின்றது இல்லையா? மிகப்பெரிய ஒரு வெற்றி எது என்று தெரியுமா சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், மிகப்பெரிய வெற்றி என்றால் யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டாரோ, காப்பாற்றப்பட்டாரோ, சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டாரோ அவர்தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே செல்வங்கள் கொடுக்கப்படுவது வெற்றி அல்ல, நல்ல படிப்பு, நல்ல பதவிகள், நல்ல அந்தஸ்துகள் கிடைப்பது வெற்றி அல்ல. இவ்வுலக வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட் கிடைத்து விட்டது என்று நாம் சந்தோஷப்படுவது வெற்றி அல்ல. மாறாக இந்த உலகத்தில் பாவமான செயல்களை விட்டு தவிர்த்து இருந்து நல்ல காரியங்களை செய்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து அவனுக்காக தியாகம் செய்யக்கூடியவர் தான் வெற்றி பெற்றவர் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். சகோதரர்களே, அந்த ஒரு உன்னதமான நிலைதான் வெற்றி என்று இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சொர்க்கத்தை எவ்வகையேனும் அடைந்து கொள்ளுங்கள், உங்கள் சொல்லால், உங்கள் செயலால், உங்களுடைய சிந்தனைகளால், உங்களுடைய நடவடிக்கைகளால் அதையே இலக்காக வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எடுத்து கூறுகின்றார்கள். தோழருக்கும் அதை தான் கூட்டி அவர்கள் வளர்த்தார்கள். சகோதரர்களே, அதற்காக அந்த சஹாபாக்கள் என்ன தியாகம் செய்ய வேண்டுமானாலும் தயாராக இருந்தார்கள். அது சிறிதாக இருந்தாலும் சரி, அது பெரிதாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய உயிர் தியாகமாக இருந்தாலும் அதை அவர்கள் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள் இந்த சொர்க்கத்துக்காக. இல்லையா? சொர்க்கம் எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்று
வேண்டும், அதுவே அவர்களுக்கு ஆர்வமாக இருந்தது, அதுவே அவர்களுடைய இலக்காகவும் இருந்திருக்கின்றது. அதுதான் சஹாபாக்களுடைய நோக்கமாகவும் இருந்திருக்கின்றது. நபி தோழர்கள் சஹாபாக்களுக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டவில்லை இந்த சொர்க்கத்தை, இதை செய்தால் கிடைக்கும், அதை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று. நமக்கும் தான் அது சுப செய்தியாக இருக்கின்றது சகோதரர். நாமும் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு, அந்த உன்னத நிலை அடைவதற்கு நாமும் பல தியாகங்களை செய்துதான் ஆக வேண்டும். நம்மால் ஆன இயன்ற வழிகள் இல்லையா. இரண்டாவதாக ஒரு சஹாபி, நாம் அனைவருக்கும் தெரிந்த சஹாபி தான் குபைப் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவில் ஒரு மிக சிறந்த ஒரு சஹாபாக்களில் இவர் ஒருவர். இவருடைய வரலாற்றை நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ளே ஆக வேண்டும். குபைப் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய இதயத்திலும் பதித்து வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறாக இருக்கின்றது சகோதரர். நிச்சயமாக நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். குபைப் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு பெருமையாகவும் இருக்கின்றதாக குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த அளவுக்கு ஒரு பெரும் தியாகத்தை அவர் செய்திருக்கின்றார் குபைப் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு. எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் சற்றும் மனம் தளராமல் இஸ்லாத்திற்காக பெரும் தியாகங்களை செய்த அந்த பெரும் சஹாபி தான் குபைப் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு. பதர் போர்க்களத்திலே ஆவேசமாக போர் புரிந்தார்கள். பல எதிரிகளை அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? வெற்றி சாய்க்கின்றார்கள். குறைஷிகள் தோல்வியோடு மக்காவுக்கு திரும்பிய போது அவர்களுடைய ஒரே ஒரு இலக்கு அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் குறைஷிகளுக்கு ஒரே இலக்காக இருக்கு. ஏனென்று சொன்னால் பதர்காலத்தில் அவர்களுடைய சொந்தக்காரர்கள் அனைவரையுமே வெட்டி வீழ்த்தியது இந்த இரண்டு பேரும் தான் மிகவும் அதிகமாக. அதனால்தான் அவர்கள் திரும்பி மக்காவுக்கு செல்லும் போது ஒரு சபதம் எடுத்துவிட்டு செல்கின்றார்கள். இனி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் இந்த குபைபை நாங்கள் என்ன செய்வோம் என்று இந்த மக்கத்து மக்களும் மதீனா மக்களும் காண்பார்கள் என்பதை ஒரு சபதமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் திரும்பி செல்கின்றார்கள். அந்த பதர் தோல்வி அடைந்த நிலையிலே நாட்கள் கடக்கின்றது. சில நாட்கள் கிடைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது. அதாவது குறைஷி கூட்டம் மதீனாவை கடந்து செல்கின்றது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 10 பேர் கொண்ட ஒரு குழுவை தயார் செய்கின்றார்கள் உளவு பார்ப்பதற்காக. அது என்ன குழு, எங்கே செல்கின்றது, என்னெல்லாம் வைத்திருக்காங்க உளவு பார்ப்பதற்காக வேண்டி 10 பேர் கொண்ட ஒரு குழுவை தயார் செய்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேரில் மமுனா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் கூட்டம் கூட்டமாக அந்த மக்கள் வருவதாக செய்தி கிடைக்கின்றது. அந்த 10 பேர் கொண்ட குழுவுக்கு தலைமையாக குபைபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கின்றார்கள். இந்த குபைர் ரலியல்லாஹு அவர்கள் செல்கின்றார்கள். எதிர்பாராத விதமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே குறைஷியினர் 100 பேர் அதிகமாக இருக்கின்றார்கள். இங்கே முஸ்லிம்கள் ஆகியவர்கள் வெறும் 10 பேர் தான் இருக்கின்றார்கள். எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு சம்பவம் அங்கே. அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் என்றால், அந்த 9 பேரையும் கொலை செய்துவிட்டு இந்த குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்யாமல் அவர் சபதம் செய்த அந்த இலக்காக அவர்கள் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உயிரோடு என்ன செய்கிறார் என்றால் மக்கத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் செய்த சபதம் நிறைவேற போகிறோம் என்ற சந்தோஷத்திலே குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவுக்கு கொண்டு சென்று என்ன செய்கின்றார்கள்? பொதுவெளியில் ஒரு பொது சந்தையில் அவரை நிற்க வைத்து சொல்கின்றார்கள். எவ்வளவு விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றீர்களோ இவரை நீங்கள் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று குறைஷிகளிடம் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். குறைஷிகளும் அதிகமாக விலை கொடுத்து குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாங்கி கொண்டு சென்று விடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் குடும்பத்தார்களை தான் பதர் யுத்தத்தில் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்தார்கள் என்பதற்காக, அதற்கு பழி தீர்ப்பதற்காக மிகவும் அதிகமான விலை கொடுத்து அந்த சந்தையிலே வாங்கி கொண்டு செல்கின்றார்கள். பழி தீர்ப்பதற்காக, கொலை செய்வதற்காக. பாருங்கள், அங்கே தனீம் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்காவுடைய ஒரு ஓரமான ஒரு பகுதியிலே அனைவரையும் அனைவரையும் கூட வைத்துவிட்டு குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு சிலுவை போன்ற ஒரு இதிலே கட்டி வைக்கின்றார்கள். கட்டி வைத்து விட்டு என்ன சொல்கிறார் என்று சொன்னால்,
குபைப் எங்களுக்கு இன்று விருந்தாக வந்திருக்கின்றார். அவருடைய மரணத்தை யாருக்காவது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தனீம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வாருங்கள் என்று ஒரு பொது அறிவிப்பை செய்கின்றார். பாருங்கள், ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு ஒரு பொது அறிவிப்பு விடுக்கின்றார்கள் குறைஷியர்கள். ஒட்டுமொத்த மக்களும் அங்கு கூடுகின்றார்கள். அனைவரும் அவரை என்ன செய்கின்றார்கள்? கல்லால் அடிக்கின்றார்கள், ஈட்டியால் குத்துகின்றார்கள். இவ்வளவு வேதனைகள் செய்தும் குபைப் ரலியல்லாஹு அவர்கள் மனம் தளரவில்லை, உறுதியாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அங்கே அபு சுஃபியான் வருகின்றார். அபு சுஃபியான் அங்கு குபைப் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்கின்றான், உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கின்றார். அதற்கு குபைப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், என்னை கட்டவிழ்த்து விட்டால் நான் ஒரு 2 ரக்காத்துகள் நான் தொழுவேன் என்று சொல்லிவிட்டார். அபு சுஃபியான் கட்டவிழ்த்து விடுகின்றார். குபைப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த 2 ரக்காத்துகளை மிகவும் வேகமாக தொழுது முடிக்கின்றார்கள். தொழுது முடித்து விட்டு அவர்கள் கேட்கின்றார்கள். தொழுது முடித்தவுடன் மீண்டும் அவரை அந்த சிலுவையில் கட்டி விடுகின்றார்கள். அப்போ குபைப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள் மக்களிடம் பார்த்து, நான் ஏன் வேகமாக தொழுதேன் தெரியுமா உங்களுக்கு? உண்மையிலேயே எனக்கு மெதுவாகத்தான் தொழுவதற்கு ஆசை. ஆனால் நான் வேகமாக ஏன் தொழுதேன் என்று சொன்னால், நான் மரணத்துக்கு பயந்தவன் என்று நீங்கள் என்னை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் வேகமாக தொழுதேன் என்று குபைப் ரலியல்லாஹு அவர்களை சொல்லி காட்டுகின்றார். மரணத்தை நான் ஆசை வைத்திருக்கின்றேன் என்றும் அந்த இடத்திலே குபைப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காமிச்சார்கள். பின்னர் குபைப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கட்டப்பட்ட நிலையிலும் அல்லாஹ்விடம் துவா கேட்கின்றார்கள். எப்படிப்பட்ட துவா என்று சொன்னால், யா அல்லாஹ், இந்த மக்களை எல்லாம் நீ எண்ணி வைத்துக்கொள், இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நீ எண்ணி வைத்துக்கொள், இவர்களுக்கு சரியான தண்டனையை நீ கொடுத்தே ஆக வேண்டும், இவர்களில் நீ யாரையுமே விட்டு விடாது என்று அந்த இடத்திலே குபைப் ரலியல்லாஹு அவர்கள் துவா கேட்கின்றார்கள். அங்க நடந்த செயல் என்ன சொன்னால், குபைப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த துவா கேட்ட உடனேயே அங்கு இருந்த அனைவருமே தங்கள் முகம் குப்புற பூமியில் சஜதா செய்தார்கள். பாருங்கள், குபைபுடைய துவா ஏன் என்று சொன்னால், குபைபுடைய துவா பலித்து விடுமோ என்று பயந்து விட்டார்கள் இல்லையா? தண்டனை கொடுக்க வந்தவர்கள் தரையிலே முகம் குத்தி இருக்கின்றார்கள். தண்டனை பெறக்கூடியவர்கள் நிமிர்ந்து வீரமாக சிரித்துக் கொண்டு இல்லையா? சோ அந்த தருணத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. பின்னர் அவர் என்ன செய்கின்றார் என்றால், குபைப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஒரு தருணத்திலும் ஒரு கவிதை பாடுகின்றார். என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொலை செய்யப்படுவது என்று சொன்னால், எப்படி கொலை செய்யப்பட்டால் எனக்கு என்ன, எப்படியாவது எனக்கு ஷஹீது தான் தேவை, நான் அதை குறித்து பொறுப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன் என்று கவிதை பாடினார்கள். இவர்கள் என்னை எப்படி கொலை செய்தார்கள் என்று குபைப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்திலே கவிதை பாடுகின்றார். குபைப் ரலியல்லாஹு அவர்களுடைய வீரம், இவருடைய கவிதையை கேட்டு ஒட்டுமொத்த கூட்டமும் தலையை உயர்த்துகின்றார் அந்த கவிதையை கேட்டு. எவ்வளவு பெரிய ஒரு தியாகம்! ஒரு மரணம் நிச்சயம் என்று தெரிந்ததற்கு முன்னால் கவிதை பாடுகின்றார்கள், புன் சிரிப்பால் சிரிக்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு தைரியம், வீரம் இல்லையா? முதல் முறையாக குறைஷியர்கள் சிலுவையில் வைத்து ஒருவரை கொலை செய்தார் என்று சொன்னால் இந்த குபைப் ரலியல்லாஹு அவர்களை மட்டும்தான். அபு சுஃபியான் குபைப் அவருடைய தைரியத்தை பார்க்கின்றான். குபைப் ரலியல்லாஹு அவர்களுடன் கேட்கின்றான், குபைபே, உமக்கு பகரமாக இந்த இடத்தில் முகமது இருந்தால் நீர் எப்படி அதை கருதுவீர்கள் என்று கேட்கின்றான் அபு சுஃபியான். குபைப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக சொல்கின்றேன், இந்த இடத்தில் அல்ல, நான் மதீனாவில் எனது மனைவி மக்களுடன் இருந்தாலும் சரி, எனது சொந்த பந்தங்களுடன் இருந்தாலும் சரி, நான் எனது சொத்து சுகங்களுடன் இருந்தாலும் சரி, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட என்னால் சகித்துக் கொள்ள முடியாது, நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். இப்போது நான் துன்புறுக்கும் இந்த வேலையிலா எனக்கு பகரமாக பெருமானாரை கருதுவேன்? ஒருபோதும் கிடையாது என்ற போது அபு சுஃபியான் திரும்பி கூடின்ற மக்களை பார்த்து சொன்னான், முகமதுடைய தோழர்கள் முகமதை நேசிப்பதை போன்று வேறு எந்த மனிதரை நேசிப்பதை நான் பார்த்ததே என்று அந்த இடத்திலே மக்களிடையே அபு சுஃபியான் குறிப்பிட்டு காட்டுகிறார்.
ஈவு இரக்கம் இல்லாமல் குபைப் ரலியல்லாஹு அவர்களை அந்த மக்கள் கொலை செய்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு தியாக வரலாறாக மற்றும் ஆச்சரியமாக இருக்கும் சகோதரர்களே. இதுபோல் மக்களின் தியாகங்கள் காரணமாகத்தான் பிற்காலத்தில் குறைஷிகள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அவருடைய உடல் கூட கிடைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் அனுப்புகின்றார்கள் குபைபுடைய உடலை எடுத்து வருவதற்காக வேண்டி. அவள் திருப்பி வந்து சொல்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, பெருமானாரே, குபைபுடைய உடல் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். பரவாயில்லை, வானவர்கள் அவரை கவனம் செய்து விட்டார்கள், வானவர்கள் அவரை நல்லடக்கம் செய்து விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன் சஹாபாக்கள் உயிர் தியாகங்கள் செய்திருக்கின்றார் என்றால், நாம் தெரிந்திருக்க வேண்டும், தியாகத்திற்கும் நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கின்றது. தியாகத்தினுடைய அடிப்படையே நம்பிக்கை தான் இல்லையா? ஒருவர் ஏன் தியாகம் செய்கின்றார் என்றால், அவருடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை, அந்த ஈமான் எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் அவர் தியாகம் செய்வார். ஈமானுடைய ஆழம் அவர் உள்ளத்தில் எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் அவர் தியாகம் செய்வார். எவருடைய ஈமானுடைய உள்ளத்தில் குறைவாக இருந்ததோ அந்த அளவுக்கு அவர் குறைவாக தியாகம் செய்வார். எனவே தான் அன்சாரி சஹாபாக்கள் ஈமானுடைய உள்ளத்தில் வேரூன்றி வேரூன்றி என்ன தியாகத்தையும் செய்வதற்காக முன்வந்தார்கள். இந்த ஒரு குபைப் ரலியல்லாஹு இந்த சம்பவத்தை பார்த்த அந்த இடத்தில் இருந்த ஒரு குறைஷியர் ஒருவர் பிற்காலத்திலே இஸ்லாத்தை ஏற்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் காலத்திலே அவர் மகானத்துக்கு கவர்னராக இருக்கிறார். இவ்வளவு ஒரு தியாகத்தை செய்தவர்கள் தான் இந்த அன்சாரி சஹாபா. அடுத்ததாக மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சஹாபி தான் அப்துல்லா பின் பிஷாத் சொல்லக்கூடிய ஒரு அன்சாரி. இதற்கு முன்பாக நாம் ஒரு பெரியவரை பார்த்தோம், அப்துல்லா இப்னு ஹிராம் பெரியவர். இரண்டாவதாக குபைப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வயதுடையவர், ஒரு இளம் வயதுடையவர். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அப்துல்லா பின் பிஷாத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சஹாபி ஒரு இளம் வயது சஹாபி. அவருக்கு வெறும் 16 வயது தான் ஆகின்றது. வெறும் 16 வயது. பருவ வயதை அடையாத ஒரு இளம் ஒரு சஹாபி. தில் மிஷாத் என்று சொன்னால், தில் மிஷாத் என்று சொன்னால் அர்த்தம் என்று சொன்னால் 2 துண்டுகளுக்கு சொந்தக்காரர், 2 துணி சொல்லுவாங்க, 2 துணிகளுக்கு சொந்தக்காரர் என்றுதான் தில் மிஷாத் என்று அர்த்தம். உண்மையிலேயே அவருடைய பெயர் அப்துல்லா தில் மிஷாத் அல்ல. அவருடைய இயற்பெயர் என்று சொன்னால் அப்து உஸ்ஸா என்றுதான் பெயர். உஸ்ஸா என்று சொன்னால் தெரியும், அந்த மதினத்து அந்த கிராமவாசிகள் வணங்கக்கூடிய ஒரு கடவுளுடைய பெயர், கடவுளின் அடிமை, அதுதான் அவருடைய பெயர். அப்து உஸ்ஸா என்பதுதான் அவருடைய பெயர். மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர், மிகப்பெரிய ஒரு செல்வம், பல வாகனங்கள், செல்வ செழிப்புகள், மிகவும் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த அப்துல்லா பின் பிஷாத். அவருடைய பெற்றோர்கள், தந்தை தாய் இறந்த பிறகு அவருடைய சிறிய தந்தையினுடைய பராமரிப்பில் தான் அவர் வளர்ந்திருந்தார். அப்துல்லா பின் பிஷாத் என்று சொல்லக்கூடிய அப்து உஸ்ஸா. வெளிநாட்டு ஆடைகள், 1க்கு 2 வாகனங்கள், உயரிய நறுமணங்கள், உயரிய உணவு வகைகள் என்று சொல்லும் அளவுக்கு பெரும் செல்வ செழிப்பில் வாழ்ந்த ஒரு சஹாபி தான் அப்து உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய தில் மிஷாத் அவர். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஹுஸ்னேன் என்ற அந்த ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர் தான் இவர். இந்த 16 வயதின் போதுதான் இவருடைய 16 வயது அந்த நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மக்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த ஒரு காலகட்டம். ஸோ ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த மக்கள் வரும்போது இவருடைய அந்த ஹுஸ்னேன் அந்த கிராமத்தில் தான் என்ன செய்வார்கள் என்றால் மக்கள் தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், அந்த இடத்திற்கு சிறிது ஓய்வு எடுப்பார்கள். அவ்வாறு அவங்க ஒரு முறை தில் மிஷாத் அந்த இடத்தில் வரும்போது குர்ஆன் ஓதுவதை கேட்கின்றார்கள். அப்போ அவர் பார்க்கின்றார், ரொம்ப அழகாக இருக்கின்றதே இந்த வார்த்தை என்று அதை கேட்கின்றார். கேட்டு டெய்லி என்ன செய்கின்றார், அதை கற்றுக்கொள்கின்றார். பின்னர் தொடர்ந்து வரக்கூடிய அந்த சஹாபாக்களிடம் இஸ்லாத்தை குறித்து அறிந்து கொள்கின்றார் அப்துல்லா பின் மிஷாத்.
பின்னர் என்ன செய்கின்றார் என்றால் முஸ்லீமாக ஆகியிருக்கின்றார் அந்த இடத்திலே. ஸோ தினமும் அந்த பாலைவன அந்த சுடுமணலை வந்து நின்று யாராவது மதீனாவுக்கு செல்கின்றார்களா என்று பார்த்து அவர்களுடன் குர்ஆனை கற்றுக்கொள்வார்கள். யாராவது வேகமாக சென்றால் நிற்காமல் வேகமாக சென்றால் இவர் என்ன செய்வார், அவர்களுக்கு பின்னாலே ஓடி 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 அந்த குர்ஆனை கேட்டு கேட்டு கற்றுக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு ஈர்ப்பாகிவிட்டார்கள். அப்போ அவர்கள் சொல்வார்களாம், நீ ஏன் இங்கு இருக்கின்றாய், இவ்வளவு ஆர்வமாக இருக்கின்றாயே, நீ முஸ்லீமாக ஆகிவிட்டாயே, குர்ஆனை கற்றுக்கொண்டிருக்கின்றாய், நீ மதீனாவுக்கு வர வேண்டியதானே, அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நீ பார்க்கலாம் என்று அந்த சஹாபாக்கள் அப்துல்லா பின் மிஷாத் அவர்கள் சொன்ன போது அந்த தில்மிஷாத் சொன்னாரா, இல்லை இல்லை, நான் வரமாட்டேன். ஏனென்று சொன்னால் என்னை பராமரிப்பது என்னுடைய சிறிய தந்தை. அந்த சிறிய தந்தை இஸ்லாத்துக்கு மாறாதவரை நான் மதீனாவுக்கு வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார் இல்லையா. அந்த சிறிய தந்தையை நான் இஸ்லாத்துக்கு அழைத்து வந்த பிறகுதான் நான் மதீனாவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்ப்பேன் என்று வரக்கூடிய அந்த சஹாபாக்களிடம் இவர்கள் சொல்லிவிட்டு வருகின்றார். ஹிஜ்ரத் முடிவடைந்து விட்டது, ஆட்கள் வரவு முடிந்து விட்டது இல்லையா. ஸோ இந்த இளம் சஹாபி அந்த கிராமத்தில் ஒரே ஒரு உண்மை முஸ்லீமாக இவர் மட்டும்தான் இருந்து வந்தார். 3 வருடமாக தன்னந்தனியாக முஸ்லீமாக அதே கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். தனது சிறிய தந்தையை முஸ்லீமாக மாற்றிவிட்டு மதீனாவுக்கு செல்வதில் உறுதியாக இருந்தார். அந்த பாலைவன சுடுமணலில் தினமும் வந்து எங்கு கிபிலா இருக்கின்றது என்பது தெரியாமலே தொழுது வந்தார் இல்லையா. குர்ஆன் வசனங்களையும் சப்தமாக அந்த பாலைவன சுடுமணலில் இருந்து ஓதி வந்தார்கள் தினமும் அப்துல்லா பின் மிஷாத் அவர்கள். நாட்கள் கடந்து செல்கின்றது. இவரும் எவ்வளவோ முயற்சி செய்கின்றார். ஆனால் அவருடைய சிறிய தந்தை முஸ்லீமாக மாறுவதாக அவருக்கு தெரியவில்லை. இவரும் இன்னும் பார்த்தார், இன்னும் இருந்தால் நம்முடைய நாள் வேஸ்ட் ஆகிவிடும் என்பதை மனதில் கொண்டு ஒரு நாள் சிறிய தந்தையிடம் வந்து என்ன சொல்றாங்க என்றால், அருமை சிறிய தந்தையே, உங்களையும் முஸ்லீம் ஆக்கி கொண்டு உங்களையும் அழைத்து கொண்டு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அது நடப்பதாக தெரியவில்லை. நாட்கள் கடந்து கொண்டு செல்கின்றன. நான் முஸ்லீம் என்று மக்களுக்கு பகிரங்கமாக நான் இப்போது அறிவிக்க போகின்றேன் என்று சொல்லிவிட்டு, நான் முஸ்லீம் என்று அறிவித்துவிட்டு நான் இங்கே இருக்க போவதில்லை, நான் மதீனாவுக்கு செல்வேன் என்று சொல்லியிருந்தார். இதை கேட்டவுடன் அந்த அவருடைய சிறிய தந்தை மிகவும் கடுமையாக கோபம் அடைகின்றார். கோபம் அடைந்து என்ன செய்கின்றார் என்றால், அந்த ஒட்டுமொத்த அந்த ஊர் மக்களை அழைத்து சொல்கின்றார். இவர் சொன்ன அந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்கின்றார், அப்துல் உஸாவை எல்லாருமாக சேர்ந்து தாக்குங்கள் என்று சொல்கிறார். ஒரு அண்ணனுடைய மகனை, ஒரு அனாதை. அப்துல் உஸா அந்த நேரத்திலும் தன்னுடைய தைரியத்தை, அந்த ஈமானை இழக்கவில்லை, பயப்படவில்லை. சொல்கின்றார், நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளுங்கள், ஒன்றும் பரவாயில்லை, என்னுடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை மட்டும் விட்டு விடுங்கள், நான் இஸ்லாத்திலே இருந்து விடுகின்றேன், நான் மதீனாவுக்கு செல்கின்றேன் என்று சொல்லி காட்டுகின்றார். உடனே அந்த சிறிய தந்தை சொல்கின்றார், அப்படி என்றால் உன்னுடைய சொத்தில் ஒன்றுமே உனக்கு தர முடியாது, நீ இங்கு சென்று விடு என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்துல்லா பின் மிஷாத் அவர்களும் சொத்து சோகங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவருடைய அந்த ஒட்டகத்திலே அங்கே ஏறுகின்றார். சிறிய தந்தை சொல்கின்றார், அந்த ஒட்டகம் விட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும். உடனே சிறிதும் தயங்கவில்லை, ஒட்டகத்திலிருந்து இறங்குகின்றார், நடக்க ஆரம்பிக்கின்றார். மீண்டும் அந்த சிறிய தந்தை சொல்கின்றார், நீ அணிந்திருக்கின்ற ஆடை எங்களுடையது. உடனே அதற்கும் சற்று தயங்காமல் அவர் அந்த ஆடைகளையும் கலைந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு முழு விரிவான ஒரு நிலையிலே அங்கே நடந்து செல்கிறார். இத்தனையும் இஸ்லாத்திற்காக. ஒரு சிறிய ஒரு குப்பை மேட்டிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாக்கை எடுத்து 2 துண்டாக கிழித்து மேலாடையாகவும் கீழாடையாகவும் எழுதி கொண்டு அவர் நடக்க ஆரம்பிக்கின்றார். நடந்து கொண்டே மதீனாவை வந்தடைந்தார். மதீனாவிலே மஸ்ஜித் நபவிக்கு வந்து விடுகின்றார். வாசல்ல நின்று கொண்டிருக்கின்றார். அவருக்கு பெருமானார் யார் என்று தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்திலிருந்து பார்க்கின்றார்கள். ஒருவர் ஒரு மாதிரியான ஒரு கோலத்தில் நின்று கொண்டிருக்கின்றாரே, இவர் யார் என்று சஹாபாக்கள் கேட்டபோது சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், இவர்கள் தான் அப்து உஸா என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்.
சொல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அவரை அழைத்து வாருங்கள். அவர்கள் வருகின்றார்கள். வந்து எங்கிருந்து வருகின்றீர்கள், என்ன ஏது என்பதை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்கின்றார்கள். அவரும் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கின்றார்கள். தான் பட்ட கஷ்டங்கள், 3 வருடமாக தான் சந்தித்த சிக்கல்கள், இன்னல்கள் எல்லாம் சொல்லிவிட்டு நடந்த விஷயத்தை சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வந்து அவருடைய அந்த கதையை கேட்டு, இதெல்லாம் நடந்ததா, இப்படி எல்லாம் நடந்ததா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப கண்ணீர் மல்க உஸ்ஸாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அவரும் ஆம், என்னை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி அவரும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், ஏன் இந்த கோலம் உங்களுக்கு? ஆடையை பார்த்து கேட்கின்றார். சொல்லுகின்றார் நபி ஸல்லல்லாஹு யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆடையை உருவிவிட்டு என்னை அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லுகின்றார். இத்தனையும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, இஸ்லாத்துக்காக நான் உழைக்கின்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய சுகங்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய வாகனங்கள், என்னுடைய ஆடைகள் அனைத்தையுமே உருவிவிட்டு என்னை அனாதையாக அனுப்பிவிட்டார்கள் யாரோ சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிந்து ஓடியது. இஸ்லாத்துக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கின்ற ஒரு சஹாபி என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார், இன்று முதல் உமது பெயர் அப்து உஸ்ஸா இல்லை, இன்று முதல் உம்முடைய பெயர் அப்துல்லா தில் மிஷாத் என்று சொல்கிறார். தில் மிஷாத் என்று சொன்னால் அந்த 2 துண்டுக்கு சொந்தக்காரர் என்று அர்த்தம். 2 துண்டை அவர் தீர்த்து விட்டு கட்டி கொண்டு வந்தார் அல்லவா, அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைத்தார்கள் அப்துல்லா தில் மிஷாத். இன்று முதல் நீர் அப்துல்லா தில் மிஷாத் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னர் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே இருந்து விட்டார்கள். அவர்களுடனே இருந்து அவருடைய வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட அனைத்து யுத்தத்திலும் அப்துல்லா தில் மிஷாத் அவர்கள் கலந்து கொண்டு இஸ்லாத்துக்காக தன்னால் எந்த ஒரு உதவிகளை அந்த இடத்தில் தியாகம் செய்து கொண்டிருந்தார். தபூக் யுத்தத்தில் இருந்து திரும்பி வந்த போது இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகின்றார். வந்த பிறகு மக்களிடம் நிகழ்வை சொல்லி காட்டுகின்றார். என்ன என்று சொன்னால், பல வருடங்களாக அப்துல்லா தில் மிஷாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு தடவை கூட அவர், நான் ஒரு செல்வந்தர், ஒரு செல்வ செழிப்பில் தான் வாழ்ந்தவர், என்னை இவர்கள் என்னுடைய செல்வங்களை எல்லாம் பிடுங்கிவிட்டு என்னை அனாதையாக நிர்வாணமாக அங்கு அனுப்பினார் என்பதை ஒரு தடவை கூட அவர் யாரிடமுமே கூறியதில்லை. சிறிய தந்தை தன்னை இவ்வளவு செய்த விஷயத்தையும் அவர் என்ன செய்ததில்லை, யாரிடமும் சொல்லி காட்டியதில்லை என்று சொல்லிவிட்டு இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் தபூக் யுத்தம் முடிந்து திரும்பி வரும்போது ஒரு கூடாரத்திலே நாங்கள் தங்கினோம். அப்ப அந்த கூடாரத்திலே நானும் தங்கியிருந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தங்கியிருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த கூடாரத்திலே நாங்கள் 4 பேரும் ஒரு கூடாரத்திலே தங்கியிருந்தோம். என்று நடுநிசி நேரத்திலே எனது தூக்கம் கலைந்து விட்டு நான் பார்க்கும்போது அந்த 3 பேரையுமே அந்த கூடாரத்தில் காணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை காணவில்லை, உமர் ரலியல்லாஹு அவர்களை காணவில்லை. இவர் மட்டும் இருக்கின்றார். ஆச்சரியம், என்ன இவர்கள் எங்கே சென்று விட்டார்கள் என்று இவர் கூடாரத்தை விட்டு வெளியே பார்க்கும்போது மிக ஒரு தூரமான இடத்திலே ஒரு விளக்கு வெளிச்சம் தெரிகின்றது. இவர் சென்று பார்க்கின்றார், அங்கு ஒருவர் குழி தோண்டி கொண்டிருக்கின்றார். 2 பேர் அந்த குழி தோண்டுவதற்காக ஒரு விளக்கை வெளிச்சத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்தில். இவர் என்ன சம்பவம் நடக்கின்றது என்று மிகவும் அருகிலே நெருங்கி கொண்டு பார்க்கும்போது அங்கே பார்க்கின்றார், அந்த குழி தோண்டி கொண்டிருப்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விளக்கை பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு. இதை பார்த்ததும் இவருக்கு மிகவும் ஒரு ஆச்சரியம். அப்போ அவர் தெரிந்து விட்டது, யாரோ ஒருவர் இறந்து விட்டார், அவரை அடக்கம் செய்வதற்காகத்தான் இந்த காரியம் நடந்து கொண்டிருப்பது என்று தெரிந்து கொண்டு அந்த குளிரான நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழி தோண்டுவதை அவரால் சகித்துக் கொள்ள முடியும். உடனே அவர் என்ன செய்கின்றார், மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் கோபப்படுகின்றார். என்ன நீங்கள் 2 பேரும் விளக்கை வைத்து பிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழி தோண்டி கொண்டிருக்கின்றார்களே, நீங்கள் உல்லாசமாக விளக்கை பிடித்துக் கொண்டிருக்கின்ற, எவ்வாறு உங்களுக்கு இந்த மனம் வந்தது, ஏன் உங்களுக்கு குழி தோண்ட கூடாதா என்று மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் கோபமாக கேட்கின்றார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள்,
யா மசூதே, நாங்கள் எவ்வளவோ மன்றாடினோம், எவ்வளவு முறை மன்றாடினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழி தோண்டுவதை நான் தான் செய்வேன், இதை நான் தான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு வைராக்கியத்தோடு இந்த குழியை தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இப்னு மஸ்ஊத் சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிமிர்ந்து பார்க்கின்றார்கள். இப்னு மஸ்ஊத் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த நிலையில் அவர்கள் அந்த குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா மசூதே, இது இறந்தவர் உம்முடைய சகோதரர் அப்துல்லா இஷாத் அவர். இவ்வளவு பெரிய சஹாபி, தியாகத்துக்கு சொந்தமானவர் இறந்து விட்டார். அவருக்கு குழி தோண்டக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம், உமர் ரலியல்லாஹு அவர்களிடம், உமது சகோதரனுடைய உடலை எடுத்து வாருங்கள் என்று சொல்லி தருகின்றார். அவர்கள் அவருடைய உடலை எடுத்து வரும்போது கொஞ்சம் வேகமாக எடுத்து வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மெதுவாக எடுத்து வாருங்கள், மெதுவாக எடுத்து வாருங்கள் சகோதரனுடைய உடலை சொல்லிவிட்டு அதை வாங்கி கொண்டு தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு அந்த குழியினுள் இருந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்கின்றார்கள். யாருக்காக? அப்துல்லா இஷாதுக்காக துஆ கேட்கின்றார்கள். எப்படி என்று சொன்னார், யா அல்லாஹ், இந்த மாலை வேளையிலே உன் மீது சாட்சி வைத்து கூறுகின்றேன், இந்த அப்துல்லா பின் இஷாத் உடைய அந்த தியாகங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் புரிந்து கொண்டேன் அப்துல்லா பின் இஷாதை, எனவே நீனும் அப்துல்லா பின் இஷாதை நீ புரிந்து கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்க அந்த குழியினுள் இருந்து கொண்டு அப்துல்லா பின் இஷாவுடைய உடலை தன் மடியில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடம் துஆ கேட்கின்றார். இந்த நிகழ்வை தான் அவர்கள் காட்டுகின்றார். பின்னர் சொன்னார்கள் அப்துல்லா பின் மசூத் அவர்கள், நான் இஸ்லாத்தை ஏற்று 20 வருடங்கள் ஆகின்றது. 20 வருடங்கள் ஆகின்றது. நான் இதுவரை யாருக்காகவும் இதற்காகவும் நான் பொறாமைப்பட்டது கிடையாது. ஆனால் அந்த இறந்து போன அந்த தில்மிஷாதுக்காக நான் பொறாமைப்பட்டேன். அந்த இடத்தில் நான் இருக்கக்கூடாதா என்று நான் பொறாமைப்பட்டேன் என்று அந்த மஷூரிலே தான் சொல்லி காண்பித்தார். இந்த இளம் வயது இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய பாடம், படிப்பினை என்னவென்றால், சிறத்தன்மையோடு உறுதியோடு இருக்கின்ற அந்த பண்பை நமக்கு தருகின்றது. எவ்வளவு இழந்தாலும், எவ்வளவு செல்வத்தை இழந்தாலும், சொந்த பந்தங்களை இழந்தாலும், ஆடை அபகரணங்களை இழந்தாலும், எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டாலும், தொழிலா இருந்தாலும் சரி, குடும்பத்திலா இருந்தாலும் சரி, எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டாலும் இஸ்லாத்திற்காக அந்த நிலை குலையாமை என்ற அந்த பாடத்தை நமக்கு இதைத்தான் நாம் இங்கே படிப்படியாக மனம் கலந்து விடக்கூடாது. அது இல்லையே, இது இல்லையே, அது போய்விட்டதே, இது போய்விட்டதே என்று மனம் தளராமல் அல்லாஹ்வுக்காக நாம் போராடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி தருவான் என்ற சிறந்த ஒரு பாடத்தை இந்த நிகழ்வு நமக்கு காட்டுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு துஆ இருக்கு. யா அல்லாஹ், எந்த விவகாரமாக இருந்தாலும், யா அல்லாஹ், எந்த விவகாரமாக இருந்தாலும் அதில் உறுதியோடு இருக்கக்கூடிய அந்த பண்பை எனக்கு நீ தருவாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் அடிக்கடி கேட்பதாக இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். இதை நாமும் கேட்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு துஆ. யா அல்லாஹ், எந்த விவகாரமாக இருந்தாலும் அதில் உறுதியோடு இருக்கக்கூடிய பண்பை எனக்கு தா என்று நாம் அல்லாஹ்விடம் நாம் மன்றாட வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் இந்த கஷ்டங்கள், இந்த சிரமங்கள் எல்லாம் சகித்துக் கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் வேகமாக வாருங்கள், மறுமைக்காக உழையுங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் சோனமும் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகின்றார். மேலும் ஒரு இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றார், அல்லாஹ் தஆலா சொல்வதாக, போட்டி போடுங்கள் சோனத்தை நோக்கி என்று, போட்டி போடுங்கள் சோனத்தை நோக்கி, போட்டி போடுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, நம்மையும் சமூகத்தையும் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எவ்வாறு இருக்கின்றோம், நம்முடைய சமூகம் எவ்வாறு இருக்கின்றது, அவர்களுக்காக நாம் கவலை கொள்ள வேண்டும், அவர்களுக்காக நாம் சிந்திக்க வேண்டும்,
அவர்களையும் சொர்க்கம் நுழைக்கவில்லை என்றும் நாமும் சொர்க்கம் சொல்ல. அந்த அளவுக்கு நாம் தியாகங்களை செய்வதற்காக நம்முடைய சிந்தனைகளை செயல்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதைதான் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் முஸ்லீமாக ஆகிவிட்டால் மட்டும் உங்களை நாம் சொர்க்கத்துக்கு சென்று விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா கேட்டான் அல்லவா? இவ்வளவு தியாகங்கள் நாம் செய்ய வேண்டும். சும்மா ஒன்றும் சொர்க்கம் கிடைத்து விடாது, எளிமையாக கிடைத்து விடாது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் போட்டி போட வேண்டும் சொர்க்கத்திற்காக இல்லையா? இதை பற்றி நாம் சிந்திக்க கூட கடமையாக நாம் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். மரணம் வந்த பிறகு மரண தருவாயில் ஒருவன் புலம்புவான், நமக்கு தெரியும் இல்லையா? என்ன என்று புலம்புவான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் சூராவில், ஐயோ நான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நஷ்டவாளி ஆகிவிட்டேனே, எனக்கு இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் நல்லவனாக மாறிவிட்டு வந்து விடுவேன் என்று புலம்புவான் அந்த இடத்தில். ஆனால் சந்தர்ப்பம் கிடையாது. அல்லாஹ்வுடைய விதி தெரியும், ஒரு நிமிடம் முன்னையும் போகாது பின்னையும் ஆகாது. அந்த இடத்தில் அந்த தருணத்தில் புலம்பக்கூடிய நஷ்டவாளியாக இருந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நம்ம நேரை பாதுகாக்க வேண்டும் சொல்றோம். இதே நாலாவதாக மற்ற ஒரு சஹாபி சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ஏற்கனவே 3 பேரை நாம் பார்த்தோம். அப்துல்லா இப்னு ஹிராம், உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா பின் மிஷாத் அவர்கள். அவருடைய தியாகங்களையும் வாழ்க்கை வரலாறையும் நாம் பார்த்தோம், படிப்பினையும் நாம் பார்த்தோம். நான்காவதாக சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே, இவருடைய வரலாறு உண்மையிலேயே ஒரு மிக சிறந்த ஒரு வரலாறு, நாம் தெரிந்திருக்க வேண்டும். வேகமாக செயல்படக்கூடிய ஒரு சஹாபியாக இவர் இருந்தார். 30 வயதில் இஸ்லாத்தை ஏற்கின்றார், 37 வயதில் மரணத்தை தழுவினார். வெறும் 7 ஆண்டுகள் மட்டும்தான் அவர் மூமினாக முஸ்லீமாக வாழ்ந்தார். வெறும் 7 ஆண்டுகள் அவர் முஸ்லீமாக வாழ்ந்தார் இல்லையா? சோ இவர் மரணம் அடைந்த சமயத்தில், இவர் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடைந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய அரசு ஆடியது குலுங்கியது என்று சொல்லி காட்டுகின்றார். இவருடைய மரணத்தை கேட்டு, வெறும் 7 ஆண்டுகள் தான் முஸ்லீமாக வாழ்ந்த ஒரு சஹாபியுடைய மரணத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய அரசு ஆடியது குலுங்கியது என்று சொன்னால் அவர் எவ்வாறு வாழ்ந்திருப்பார் இந்த உலகத்தில்? 7 ஆண்டுகள், நமது 70 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வாழ்கின்றோம். வெறும் 7 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த சஹாபிக்காக அல்லாஹ்வுடைய அரசு குலுங்கியது. அப்படி என்று சொன்னால் அவர் அந்த 7 வருடமும் என்ன சாதித்திருப்பார்? ஒவ்வொரு நிமிடத்தையும் கூட வீணடிக்காமல் அவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்ற அன்றைய தினத்திலேயே தனது ஹஸ்ரத் கோத்திரம் அனைவரையுமே இஸ்லாத்தை ஏற்க செய்திருக்கிறார். அன்றே சேம் டே, ஒரு நிமிடம் கூட ஒரு வினாடி அவர் வீணடிக்க. இவ்வாறு அவருடைய 7 வருட வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாத்துக்காக என்னென்ன தியாகம் செய்ய வேண்டுமோ எல்லாத்துக்குமே அவர் தயாராக இருக்கிறார். பத்ர் போருடைய நேரத்தில் போர் செய்யலாமா வேண்டாமா என்று ஒரு கலந்தாலோசனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்கத்து மக்களும் இருக்கின்றார்கள், அன்சாரி தோழர்களும் இருக்கின்றார்கள். மக்கத்து மக்கள் சொல்கின்றார்கள் போர் செய்யலாம் என்று சொல்கின்றார்கள் இல்லையா? இந்த நிகழ்வு நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மக்களை பார்த்து கேட்கின்றார்கள், மீண்டும் மீண்டும் கேட்கின்றார்கள், போர் செய்யலாமா வேண்டாமா என்று கேட்கின்றார்கள், மீண்டும் மீண்டும் கேட்கின்றார்கள். அப்போது இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆலோசனை கேட்பது எங்களிடத்தில் என்று சொன்னால் நாங்கள் ஒன்று சொல்கின்றோம். என்னவென்று சொன்னால், நீங்கள் எங்களை போருக்கு அழைத்து செல்லக்கூடிய வழியில் கடலில் நீங்கள் குதித்தாலும் நாங்கள் குதித்து விடுவோம். நீங்கள் ஏன் குதித்தீர்கள், எதற்கு குதித்தீர்கள் என்றெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அதை குறித்து எங்கள் அன்சாரி தோழர்கள் ஒருவர் கூட உங்களுக்கு கேட்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு நாங்கள் உங்களை நம்பி உங்களுக்கு முன்னாடி வருவோம் என்று சாத் மோதல் என்றவர் அந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுகின்றார். பின்னாடி சாத் சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நாளை நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் யுத்தம் முடிந்த பிறகு எங்களை, இந்த அன்சாரிகளை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி கிடைக்கும், குளிர்ச்சி ஏற்படும் யா ரசூலுல்லாஹ், அப்படி நாங்கள் செயல்படுவோம் என்று
சொல்லி காமித்தார்கள். இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி எங்களை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் யுத்தத்துக்கு என்று மிகவும் தைரியமாக அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் பின் முஆத் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அவர்கள் பெரும் தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். யுத்தத்தில் பெரும் தியாகங்களை அவர் செய்திருக்கிறார்கள். கந்தக் யுத்தம் வருகின்றது. அந்த யுத்தத்தில் பனு குறைலா என்று சொல்லக்கூடிய யூத நயவஞ்சர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக பல சதித்திட்டங்களை தீட்டினார்கள். முஸ்லிம்களை எப்படியாவது கருவறுக்க வேண்டும், எப்படியாவது அழித்து ஒழித்து விட வேண்டும் என்று யூதர்களுடைய அந்த ஒரு திட்டம். பனு குறைலா என்பவர்கள் மதீனாவில் இருந்த யூதர்கள். அந்த யுத்தத்தில் சாத் இப்னு முஆத் அவர்களுடைய பல்லையில் ஒரு ஈட்டிப்பட்டு ரத்தம் பீரிட்டு வருகிறது. அந்த யுத்தத்திலே மருத்துவ செயல்கள் எவ்வளவு செய்தும் அந்த ரத்தத்தை நிப்பாட்ட முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறார்கள், மஸ்ஜித் நபவியிலே அருகிலே ஒரு கூடாரம் அமைத்து அவருக்கு மருத்துவ உதவி செய்வதற்காக ஒரு டீமை அங்கே ரெடி செய்து வைக்கின்றார்கள். அந்த நேரத்திலே கூடாரத்திலே இருந்து கொண்டு சாத் இப்னு முஆத் அவர்கள் ஒரு துவா கேட்கின்றார்கள். அந்த இறுதி மரண வேளையிலுமே ஒரு துவா கேட்கின்றார்கள். ரத்தம் பீரிட்டுக் கொண்டு செல்கின்றது அவர்களுக்கு. என்ன துவா என்றால், யா அல்லாஹ், யா அல்லாஹ், பனு குறைலாவுடைய அந்த விஷயத்தில் எனது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கண்கள் என் மூலம் குளிர்ச்சி அடையாமல் எனக்கு மரணத்தை நீ தந்து விடாதே என்று துவா கேட்கின்றார்கள். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு தியாகம். யா அல்லாஹ், பனு குறைலாவுடைய விஷயத்தில் எனது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் என் மூலம் குளிர்ச்சி அடையாமல் எனக்கு மரணத்தை தந்து விடாதே என்று கேட்கின்றார்கள். அந்த மரண வேளையில் கூட ரத்தம் சென்று கொண்டே இருக்கின்றது அவர்களுக்கு. இன்னும் இந்த பாடலை இந்த பனு குறைலா சொன்னால் மிகவும் மோசமானவர், மிகவும் மோசமானவர். இஸ்லாத்துக்காக பெரும் சதி செய்கின்றவர்கள், முஸ்லிம்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரியக்கூடியவர்கள் தான் அந்த பனு குறைலா. யுத்தம் முடிவடைகின்றது, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கின்றது. அந்த துவா பாருங்க, எவ்வளவு ஒரு துவா. இஸ்லாத்துக்காக இதை செய்து விடாமல் எனக்கு மரணத்தை தந்துவிடக் கூடாது என்று கேட்கின்றார். நாம் யாராவது எப்படி கேட்டிருக்கின்றோமா? யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்துக்காக நான் இதை என்னை சேர்த்துதான், நான் இதை செய்யாமல் எனக்கு மரணத்தை தந்து விடாதே என்று நாம் யாராவது கேட்டிருக்கின்றோம்? சிறியதாக இருந்தால் பெரியதாக இருந்தால் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய வரலாறுகள், தியாகங்கள் எல்லாம் அவ்வாறு தான். எல்லாம் அல்லாஹ்வுக்காகவும் இஸ்லாத்துக்காகவும் அந்த உயரிய சொர்க்கத்தை அடையத்தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலே தான் அவர் துவா கேட்கிறார். யுத்தம் முடிந்து விடுகிறது, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கின்றது. அந்த யூதர்கள் அனைவரும் கைது செய்து கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த ஒரு பெரிய மைதானத்திலே ஒரு பக்கம் அந்த யூதர்கள் நிறுத்தப்படுகின்றார்கள், ஒரு பக்கம் மக்காவாசியில் நிறுத்தப்படுகின்றார்கள். அவர்களுடன் சேர்ந்து அன்சாரி தோழர்கள் நிறுத்தப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வருகின்றார்கள். எதற்காக என்று சொன்னால் தீர்ப்பு கூற வேண்டும், யூதர்களுக்கு தீர்ப்பு கூற வேண்டும். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களிடம் பார்த்து கேட்கின்றார்கள், இப்பொழுது உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். நான் தீர்ப்பு கூறினால் நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் உங்களுக்கு பாதகமாகத்தான் நான் தீர்ப்பு கூறுவேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு யார் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று நீங்களே கூறுங்கள், நான் அவரை வைத்து உங்களுக்கு நான் தீர்ப்பு கூறுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை பார்த்து கேட்கின்றார். சாத் இப்னு முஆத் அவர்கள் மதீனாவுடைய செல்லப்பிள்ளையாக இருந்தார். இஸ்லாத்தை ஏற்ற பிறகும் செல்லப்பிள்ளையாக இருந்தார்கள். யூதர்களும் அவர்களை விரும்பினார்கள். உடனே அந்த யூதர்கள் சொல்கின்றார்கள், எங்களுக்கு சாத் இப்னு முஆத் அவர்கள் தீர்ப்பு கூறினால் போதும், அவர் எங்களுக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு கூறுவார். எனவே நீங்கள் தீர்ப்பு கூற வேண்டாம், எங்களுக்கு தீர்ப்பு கூறட்டும். எனவே நீங்கள் சாதை அழைங்கள் என்று சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாத் இப்னு முஆத் அவர்களை அழைத்து வருமாறு சொல்கின்றார். அவரோ அங்கே மரண வேளையில் இருக்கின்றார், நடக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருக்கின்றார், ரத்தம் பீரிட்டு செல்கின்றது. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையை ஏற்று அவரை ஒரு
பல்லக்கில் வைத்து கொண்டு வருகின்றார்கள். அந்த அவர் கொண்டு வரக்கூடிய அந்த வேளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அன்சாரிகளை பார்த்து, எழுந்து நில்லுங்கள், எழுந்து நின்று அவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள், அவர் உங்களுக்கு தலைவர் என்று சொல்லிவிட்டு அனைவரும் எழுந்து நிற்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எழுந்து நிற்கின்றார்கள். ஸாத் பல்லக்கில் கொண்டு வந்து அங்கே வைக்கப்படுகின்றார் தீர்ப்பு கொடுப்பதற்காக. அந்த சூழ்நிலையை பார்க்கின்றார். அவருக்கு தெரிந்து விட்டது, தீர்ப்பு கூறுவதற்காகத்தான் தன்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் சொல்லிவிட்டு ஸாத் கேட்கின்றார்கள். முதலாவதாக யூதர்களை பார்த்து கேட்கின்றார், நான் சொல்லும் தீர்ப்பை, நான் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பை இங்கிருக்கும் யூதர்களாகிய நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கின்றார். யூதர்கள் சொல்கின்றார்கள், ஆம் ஸாதே, நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று யூதர்கள் சொல்கின்றார்கள். இரண்டாவதாக இங்கு இருக்கக்கூடிய அன்சாரிகள் முஸ்லீம்களிடம் கேட்கின்றார்கள், நான் சொல்லக்கூடிய தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கின்றார்கள். அவர்களும் சொல்கின்றார்கள், நாங்களும் உங்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கின்றார்கள். மூன்றாவதாக ஸாத் கேட்கின்றார், ஏன் என்று சொன்னால் அது ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு, மிகவும் முக்கியமான ஒரு தீர்ப்பு. யூதர்கள் மதீனாவில் இருக்கணுமா வேண்டாமா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு. ஒட்டுமொத்த உலகமே அந்த தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. இவர் என்ன சொல்ல போகிறார்? ஸாத் முஆத். மூன்றாவதாக அவர் கேட்கின்றார், சொல்கின்றார், நான் சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பை இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த மனிதர் ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை குறிப்பிடவில்லை, மிக சிறந்த மனிதர் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார். அவர் வேற யாரையோ கேட்கின்றார். இரண்டாவது முறையும் கேட்கின்றார், நாம் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பை இங்கே இருக்கக்கூடிய மிக சிறந்த மனிதர் ஏற்றுக்கொள்வாரா என்று. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காத்தார். ஏனென்றால் அவர் வேறு இடமோ கேட்கின்றார். மீண்டும் மூன்றாவது முறையாக ஸாத் கேட்கின்றார், நான் சொல்லக்கூடிய தீர்ப்பை இங்கே இருக்கக்கூடிய மிக சிறந்த மனிதர் ஏற்றுக்கொள்வாரா என்று. அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். அப்ப இவர் என்னை தான் கேட்கின்றார் நினைத்துவிட்டு ஸாதை பார்த்து, ஸாதே, நீ என்னை தான் குறிப்பிட்டிருக்கிறார் என்று கேட்டார். ஸாதில் இருந்து, ஆமா, உங்களை தான் நான் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக உங்களுடைய தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அவர் தீர்ப்பு கூற ஆரம்பித்தார். ஸாத் இப்னு முஆத் என்ன தீர்ப்பு வழங்கினார் சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் கொலை செய்யப்பட வேண்டும், எல்லா யூதர்களும் கொலை செய்யப்பட வேண்டும், பெண்களும் குழந்தைகளும் கைது செய்யப்பட வேண்டும் என்று அந்த ஒரு தீர்ப்பை அந்த இடத்திலே வழங்கினார். யூதர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி. இந்த ஒரு தீர்ப்பை அவர்கள் முஆதிலிருந்து எதிர்பார்த்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸாதே, 7 வானுக்கு மேலிருந்து இறைவன் எவ்வாறு தீர்ப்பளிப்பானோ அந்த ஒரு தீர்ப்பை தான் நீங்கள் அளித்திருக்கின்றீர்கள் சொல்லிவிட்டு மிகவும் சந்தோஷம் அடைந்துவிட்டு சொல்லி காமிட்டார்கள், சகோதரர்களே, அவருடைய துவாவை தீர்ப்பு வழங்க அதை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். இதன் மூலம் சொல்லி காட்டுங்கள், மிகவும் உயர்ந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றீர்கள். இதன் மூலம் நீங்கள் முஸ்லீம்களாகிய நம் அனைவருக்கும் கண்களுக்கு குறிச்சி கொடுத்து விட்டீர்கள், குளிர்ச்சி அடை செய்து விட்டீர்கள் என்று சொல்லி காமித்தார்கள். அப்போ அவர் கேட்ட அந்த துவா இங்கே குபலாகி கேட்டார்கள, என் மூலம் முஸ்லீம்களுக்கு குளிர்ச்சி செய்ய வேண்டும் என்று. இந்த தீர்ப்பு மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் எங்கள் அனைவருக்கும் கண்களுக்கு குளிர்ச்சியாக்கி விட்டீர்கள் தீர்ப்பை கொடுத்து. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய தீர்ப்பை நீங்கள் வழங்கிவிட்டீர்கள் சொல்லிவிட்டு அந்த துவா கபூலாக்கி விட்டது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா விட்டு வெளியே சென்று விடுகின்றார்கள். அப்பொழுது இவருக்கு வேகமாக இன்னும் ரத்தம் பீரிட்டு செல்கின்றது. ஸாத் இப்னு முஆத் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அவரை கொண்டு சென்று மருத்துவம் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லிவிட்டிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், ஸாத் மரணம் அடைந்துவிட்டார். யா ரசூலுல்லாஹ், ஸாத் மரணம் அடைந்து விட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், ஸாத் மதீனாவில் மரணம் அடைந்து விட்டார், அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடியது என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடியது, குலுங்கியது என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷை குலுங்க செய்திருக்கின்றது என்று சொன்னால் அந்த 7 வருடத்தில் அவர் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார் இல்லையா?
70,000 வானவர்கள் அடுக்கடுக்காக இறங்கி சாதுடைய ஜனாசுடைய தொழுகையிலே கலந்து கொள்கிறார்கள். அந்த வானவர்கள் இதுவரைக்கும் இறங்காத வானவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எவ்வளவு பெரிய இன்னல்கள் எந்த நேரத்தில் இந்த இஸ்லாத்துக்கும் பெருமானாருக்கும் கண் குளிர்ச்சியை என்னில் இருந்து ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அவ்வாறே இல்லையா? எனவே சோதரர்களை, சோதனை என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். சோதனைகளும் தியாகமும் அதிகமாக யாருக்கு இருக்கும் என்று சொன்னால் நபிமார்களுக்கு இருக்கும், ரசூல்மார்களுக்கு இருக்கும், சித்தீக்கர்களுக்கு இருக்கும். அதற்கு பின்னால் யாருக்கு இருக்கும் என்று சொன்னால் யாருடைய ஈமான் அதிகமாக இருக்கின்றதோ, யாருடைய தியாகம் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கும் சோதனைகள் அதிகமாக. அல்லாஹ்வுடைய சோதனை. யாருடைய ஈமான் குறைவாக இருக்கின்றதோ அவர்களுடைய சோதனைகளும் குறைவாக என்று சொல்லி காட்டுகிறார். நாம் செய்கின்ற தியாகங்கள், நாம் முன்னெடுக்கின்ற அந்த சோதனைகள் எவ்வளவு தூரம் இருக்கும் என்பதை நம்முடைய ஈமானுடைய அளவை வைத்து நாம் முடிவு செய்து கொள்ளலாம். நான் எந்த தூரம் அல்லாஹ்வால் சோதிக்கப்படுகிறோம், நாம் அல்லாஹ்வால் சோதிக்கப்படுகிறோம் சொன்னால் நிச்சயமாக நம் உள்ளத்தில் ஈமான் வேறு ஒன்று இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். நாம் சோதிக்கப்படாமல் இருந்தோம் என்று சொன்னால் வெறுமனே நாம் முஸ்லீமாக தொழுது விட்டு இருக்கின்றோம் என்ற அர்த்தம். நம்முடைய உள்ளத்தில் ஈமான் வேறொன்றவில்லை என்றுதான் அர்த்தம். எனவே ஈமான் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே வேரூன்றி இருந்தது, வெறுமனே இல்லை, வேரூன்றி இருந்தது. இந்த அளவுக்கு அவர்கள் இன்னல்கள் தியாகங்களை செய்தார்கள் சொர்க்கத்துக்காக, இஸ்லாத்துடைய வேருக்காக, இஸ்லாத்தை வேற பாடுபட்டார்கள். இறுதியாக சொல்ல, ஆண்களைப் போலவே பெண்களும் இருந்ததற்காக அந்த காலகட்டத்திலே ஆண்கள் மட்டும் தியாகம் செய்ய பல பெண்கள் இருந்திருந்தார்கள். சொல்வதற்கு நேரம் இல்லை. குறிப்பாக உசைபா சொல்லக்கூடிய அம்மாரா தியாகத்தை நாம் இங்கே சொல்லியே ஆகும். நாம் அனைவரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டும் அம்மாராவுடைய தியாகத்தை. ஒரு மூதாட்டியான ஒரு பெண், தினாவை சார்ந்தவர், ஒரு மூதாட்டி. உஹத் போர்க்களத்திலே தெரியும், முஸ்லிம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்ட அந்த நேரத்திலே இந்த அம்மாராவும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் போர் வீரர்களுக்கு தண்ணீர் பூட்டி கொண்டிருக்கின்றார் இல்லையா? ஒரு கட்டத்திலே முஸ்லிம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. முஸ்லிம்கள் எல்லாரும் அந்த போர்க்களத்தை விட்டு விருந்தோடுகின்றார்கள் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் தனித்து விடப்படுகின்றார். இந்த நிகழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து நிற்பதை இந்த அம்மாரா அவர்கள் தூரத்திலிருந்து பார்த்து விடுகின்றார்கள். மிகவும் கவலை கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து விடப்பட்டு விட்டார் என்று சொல்லி அவரை சுற்றி யாரும் இல்லை, எதிரிகளால் அவருக்கு ஆபத்து வந்து நினைத்துவிட்டு என்ன செய்கின்றார்கள்? தான் தண்ணீர் போட்டிக் கொண்டிருந்த அந்த பாத்திரத்தை வீசி எறிந்துவிட்டு ஓடோடி செல்கின்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதற்காக? அவரை பாதுகாப்பதற்காக. பாதுகாப்பதற்காக அந்த வயதான மூதாட்டி வயதான அந்த காலத்தில் வயதான நேரத்தில் ஓடோடி செல்கின்றார்கள். நபிக்கு ஏதாவது வந்துவிடக் கூடாது என்று நினைத்துக் கொண்டு அவரை பாதுகாப்பதற்காக ஓடோடி செல்கின்றார்கள். ஓடும்போது ஓடக்கூடிய வழியிலேயே ஒரு சிறிய ஒரு கைத்தடி கிடக்கின்றது. அதை ஒரு பாதுகாப்புக்காக கையில் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். எதிரிகள் வந்தால் தாக்குவதற்காக. போர் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு பெண்மணி. பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து விட்டதை பொறுக்க முடியாமல் எதிரி வந்தால் தாக்குவதற்காக ஒரு கட்டையை கையில் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். போர் என்று எப்படி செய்வது கூட தெரியாது. தைரியம். அந்த நேரத்திலே ஒருவர் போர்க்களத்தை விட்டு விருந்தோடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் போர் செய்ய விருப்பமில்லை என்று சொன்னால் பரவாயில்லை, உங்கள் கையில் இருக்கக்கூடிய வாளை கொடுத்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், அது வேறு யாராவது அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லும் போது அந்த ஓடியவர் வாளை விட்டுவிட்டு ஓடிவிடுகின்றார். அந்த வாளை அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா கையில் எடுக்கின்றார்.
கொண்டிருந்தார்கள் அந்த தடியை துறை. இதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக. உங்களுக்கு தெரியும் அந்த போர் வாள் எவ்வளவு கனம் இருக்கும் என்று. கிட்டத்தட்ட 8 to 12 கிலோ வரைக்கும் அந்த போர் வாள் வெயிட் இருக்கும். ஒரு பெண் தன் ஒரு கையால் தூக்க முடியவில்லை, 2 கைகளால் தூக்கி வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். வாளை எவ்வாறு பிடிக்க வேண்டும், வாளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், போர் என்று சொன்னால் என்னால் தெரியாது, வாளை எவ்வாறு வீச வேண்டும் என்று தெரியாத அந்த பெண்மணி அந்த ஒரு ஆவேசத்தில், வீரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வாளை எடுத்து கையில் பாருங்க. அவருடைய ஒரே குறிக்கோள், ஒரே நோக்கம் பெருமானாரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த நேரத்தில் எதிரியின் ஒருவர் இருக்கின்றான், அவன் பேர் இப்னு ஹமியா. அவன் மிகப்பெரிய பலசாலி, 1000 வீரர்களுக்கு சமமான, தனியாக நின்று 1000 பேருக்கு எதிராக போராடக்கூடிய அந்த இப்னு ஹமியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விடுகிறார் தனியாக நிற்பதை. இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி வேகமாக வருகின்றான் இப்னு ஹமியா. வரக்கூடிய வழியில் அவனை தடுக்கின்றார்கள். யார்? உமர் வாளை. அந்த காலத்தில் அரபிகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு, பெண்களுக்கு எதிராக அவங்க போரிட மாட்டார் இல்லையா? உடனே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறுக்கே நின்று அந்த உம்மு ரலியல்லாஹு அவர்களை என்ன செய்கின்றார்? உம்மு ஹமியா தன்னுடைய வாளுடைய மூட்டை வைத்து அவருடைய தோல் புஜத்திலே தட்டி விடுகின்றார். அவர்கள் தூக்கி வீசப்படுகின்றார்கள். தோல் புஜத்திலிருந்து ரத்தம் வழிகின்றது, மயங்கி விடுகின்றார்கள். இந்த சம்பவத்தை, இந்த சத்தத்தை அங்கே போரிட்டு பார்த்துக் கொண்டிருக்கின்ற உம்மு அம்மாருடைய மகன் ஹபீப் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கின்றார். பார்த்து விட்டு தன் தாய் அல்லவா என்று ஓடோடி வருகின்றார். ஹபீப் ரலியல்லாஹு ஓடோடி வருவதை பார்த்து இப்னு ஹமியா என்ன செய்கின்றார்? நபி ஸல்லல்லாஹு நெருங்குவதை பார்த்து விட்டு ஹபீப் ரலியல்லாஹு அவர்கள் பாதுகாக்க செல்லும் போது அந்த இப்னு ஹமியா என்ன செய்திருந்தார் என்றால், ஹபீப் ரலியல்லாஹு கைகளை வெட்டி அவரும் இரத்த வெள்ளத்தில் அங்கே விழுந்து கொண்டார். அந்த நேரத்திலே மயக்கமூட்டு நிலையில் இருந்த உம்மு அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து பார்க்கின்றார்கள். தன்னுடைய மகன் ஹபீப் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே பார்க்கின்றார். அவரால் எழுந்து நடக்க முடியவில்லை. ஊர்ந்து மெதுவாக மகனிடம் வருகிறார்கள். நாம் நினைப்போம் மகனை அரவணைப்பதற்காகவோ ரத்தத்தை சரி செய்வதற்காக வருகின்றார் நினைப்போம். ஆனால் அதற்காக அவர் வரவில்லை. ஊர்ந்து என்ன சொன்னார் தெரியுமா? இதுதான் முக்கியமான ஒரு சொல். எழும்புங்கள் அருமை மகனே, எழும்புங்கள், நீங்கள் பெண்களை போன்று நீங்கள் படுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியா இருக்கின்றார்கள், போய் அவர்கள் நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று 2 பேருடைய கைக்கும் ரத்தம் அழிந்து கொண்டிருக்கின்றது. எழும்ப முடியாத நிலையிலும் அந்த வீரம், அந்த தியாக உணர்வு அவர்களுக்கு மிக அமர அபிரல்யாவும் அவர்தான் மிகவும் ஒரு தியாகம் இல்லையா? சோ அதன் பிறகு நமக்கு தெரியும், சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் சஹாபாக்களிடம், என்னை விடுங்கள். உம்மு அம்மாராவை அவருடைய மகன் ஹபீப் ரலியல்லாஹு போய் மருத்துவம் பாருங்கள், 2 பேருடைய கைகளில் இருந்து ரத்தம் வழிகின்றது சொன்னாங்க. சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு அம்மாரா அருகிலே கேட்கின்றார்கள், தாங்கள் செய்த தியாகத்தை கொண்டு யாராலும் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடம்? உம்மு அம்மாரா வயதான சொல்கின்றார்கள், தாங்கள் செய்த அந்த தியாகத்தை கொண்டு யாராலும் செய்துவிட முடியாது என்று சொல்லும்போது உம்மு அம்மாரா சொன்னார்கள், என்னால் முடியும் என்று 3 முறை சொல்லினார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு அம்மாரா வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார். அந்த தருணத்திலே, அந்த போர்க்களத்திலே உம்மு அம்மாருடைய குடும்பமே, உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உங்களுக்கு அருள் பாலிப்பானாக என்று துஆ செய்கின்றார்கள். உம்மு அம்மாரா கேட்கின்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எங்களுக்கு வேண்டியா துஆ செய்தீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா, நான் உங்களுக்கு வேண்டி தான் துஆ செய்தேன் என்று சொன்னார். அப்படி என்றால் நீங்கள் இவ்வாறு துஆ கேளுங்கள். எவ்வாறு என்று சொன்னால், நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நான் உங்களிடம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்வுக்கு துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார். பாருங்கள் எவ்வளவு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார்கள். நீங்கள் மட்டுமல்ல நாளை மறுமையிலே நீங்களும் உங்கள் குடும்பமும் என்னிடம் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார்கள். இத்தனைக்கும் அந்த ஒரு தியாக உணர்வு தான் காரணம். இதை வளர்த்துக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். நாம் என்ன செய்தோம்? வெறும் 7 ஆண்டுகள் அவர் செய்த தியாகத்தை நாம் பார்க்க வேண்டும். வெறும் மூதாட்டி அவர்களாக இருக்கக்கூடிய உம்மு அம்மாரா செய்த தியாக உணர்வை நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி, அந்த சொர்க்கத்துக்காக வேண்டி, இல்லையா? இதோடு முடியவில்லை. உம்மு அம்மாரா அந்த வரலாறு நீண்ட விரிவுரை வரலாறு. ஹபீப் ரலியல்லாஹு அவர்களே தனது மகனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்லமா இப்னு கத்தாப் என்று சொல்லக்கூடிய பொய்யை தன்னை நபி என்று பொய்யா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினார். முஸ்லமா மிகவும் மோசமான தன்னை பொய்யான நபி என்று சொல்லி கொடுக்கிறான். அவன் என்ன செய்வான்? இந்த கடிதம் கொண்டு வந்த ஹபீப் ரலியல்லாஹு அவர்களை சித்திரவதை செய்து அணுவாக கொலை செய்தார். எந்த அளவுக்கு சொன்னால் நம்ப மாட்டேன். முஸ்லமா ஹபீப் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்கின்றார், முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நீ சொல்கிறாய்? ஆம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், முகமது என்ற தூதர் தான் என்று சொல்கிறார். அடுத்ததாக சொல்லிட்டான், அப்போ நானும் தூதர் தான் என்று நீ சொல் என்று சொல்லிட்டார். அப்போ ஹபீப் ரலியல்லாஹு சொல்லிட்டார், என்ன சொன்னாய்? காது கேட்கவில்லை. என்ன சொன்னாய்? எனக்கு காது கேட்கவில்லை என்று கேட்டபோது அவனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. அவன் ஹபீப் ரலியல்லாஹு வலது கையை வெட்டினார். மீண்டும் கேட்கின்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முகமது இறை தூதர் தானா என்று. ஹபீப் ரலியல்லாஹு ஆம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், முகமது இறை தூதர் தான் என்று. அப்படி என்றால் நானும் இறை தூதர் தான் என்று சொல் என்று சொன்ன போது இவர் சொல்கிறார், இல்லை, எனக்கு காது கேட்கவில்லை என்று சொன்னதும் ஹபீப் ரலியல்லாஹு அவருடைய இடது காலை விட்டு, மாறுகைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வலது கையை விட்டு விடுகின்றான், இடது காலை விட்டு அவர் சாய்ந்து விடுகிறார். மீண்டும் கேட்கின்றார், முகமது இறை தூதர் தானா? மீண்டும் சொல்கின்றார்கள், ஆம், இறை தூதர். அப்படி என்றால் நீ என்னை இறை தூதர் சொன்னது காது கேட்கவில்லை என்று சொன்னதும் மீண்டும் இடது கையை விட்டு விடுகின்றான். இறுதியாக 4வது கேட்கும் போது காலை விட்டு விடுகின்றான். கை கால்கள் இருந்து குண்டமாக அங்கே கிடக்கின்றார்கள். இறுதியாக கேட்டும் அவர்கள் தனக்கு பணியாளர்கள் ஈட்டியால் அவனை குத்தி கொலை செய்து விடுகின்றான். பாருங்க சார், எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய ஒரு வீரம் இல்லையா? இந்த செய்தி யாருக்கு வருகின்றது? தாயாய உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தி வருகின்றது. மகன் ஹபீப் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த செய்தியை நார்மலாக ஒரு தாய் கேட்டால் எவ்வளவு என்ன ஆகும் இல்லையா? கத்துவோம், கதறுவோம் இல்லையா? ஒரு தாயாக இருந்தால் மகன் இவ்வாறு ஒரு சிறு முள் பத்தால் கூட நாம் தாங்க மாட்டோம் நம் மகனுக்கு இல்லையா? ஆனால் ஷஹீதாக கிடைக்கின்ற அந்த செய்தியை கேட்டதும் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், தெரியுமா சோதரர்களே, என்ன சொன்னார்கள் என்றால், இது போல ஒரு செய்தியை அவன் ஷஹீத் ஆக வேண்டும், இது போல ஒரு செய்தியை தான் நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்று சொன்னார். இப்படித்தான் நான் அவனை ஊட்டி வளர்த்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஷஹீத் ஆக வேண்டும் என்று தான் நான் ஊட்டி வளர்த்தேன். இந்த செய்தியை நல்ல செய்தியாக நான் கேட்கின்றேன் என்று அமரர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். இதற்கு நற்கூலியை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவான். நாளை மறுமையிலே நானும் எனது மகனும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்று சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் மனப்பான், எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். தியாகம், பொருள் தியாகம், உயிர் தியாகம், குடும்ப தியாகம், சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையுமே தியாகம் செய்து இந்த இஸ்லாத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் சகோதரர்களே, சகோதரர்கள் இல்லையா? அதை தான் நான் இப்பொழுது அறுவடை செய்கிறேன். ஒருவருடைய தியாகம் பல லட்சம் மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வருகின்ற சகோதரர்களே. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகின்றான் இல்லையா? நான் குர்ஆனில் கூறக்கூடிய வரலாறுகள் எல்லாம் வெறுமனே இல்லை, இதன் மூலம் உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது இல்லையா? எனவே வரலாறு தியாகங்களை நாம் கேட்டு விட்டுவிடக் கூடாது சகோதரர்களே.
நாம் அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினையை நாம் என்ன செய்து கொடுத்தால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் நபி தோழர்கள் நபி தோழியர்கள் வரலாறுகளை நாம் நமது இளம் சமுதாயங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாளை அவர்கள் வாழ்வாது சிறக்கும் இல்லையா? குறைந்தபட்சம் நாம் அதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த செயலையாவது நானும் நீங்களும் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் என்று நாம் நல்ல நேரத்தில் நாம் உறுதி செய்து கொள்வோம். இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தின் வெற்றிக்காகவும் உதவிக்காகவும் மார்க்கத்தின் முன்னேற்றத்துக்காகவும் குறைந்தபட்ச இந்த தியாகத்தையாவது செய்யக்கூடிய அந்த மனோபாவத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் மன்னிப்பை தருவானாக. அல்லாஹ் நேசிக்கின்ற நற்கூட்டத்திலே உங்களையும் என்னை அல்லாஹ் ஆக்கறிவானாக. நாளை மறுமையிலே ஈழ்வடையில் இருந்தும் உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தாரை அனைவரையும் வல்ல ரஹ்மான் பாதுகாப்பானாக. இங்கு நாம் எவ்வாறு வந்து கூடியிருக்கின்றோமோ அதே போல் நாளை மறுமையிலே ரயான் என்னும் சொர்க்கவாசல் மூலமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் வேறிய சொர்க்கத்தில் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கொண்டு கூட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.